வெளிநாடு பொருட்கள் குறித்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். இன்ஃபேக்ட் வந்து இந்த எம்ஜி அப்புறம் பிஒய்டி கார்ஸ்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுல இருவேறு கருத்துக்கள் முடியாது. அது எதுக்கு சைனாக்காரை போய் யூஸ் பண்ணிக்கிட்டு, இந்திய தேசப்பற்று இல்லாதவன் தான் இந்த கார்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்பான். எனக்கு என்னன்னா வந்து இது கூட 1000 பேரில் 5 பேர் தான் இந்த கார்லாம் யூஸ் பண்ணுவோம், அவனை கூட மன்னிச்சிடலாம். ஆனால் கன்சியூமர் ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, சோப்பு, இது குறித்து ஒரு பெரிய அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி ஆகணும். ஏன்னா 1000 பேரும் இந்த மாதிரி வெவ்வேறு வகையான அந்த டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் வந்து நம்ம நாட்டுக்கு எதிரான பொருட்களை வாங்கி அவங்கள பணக்காரன் ஆக்கிட்டு இருக்கோம். முதல்ல அமெரிக்காவை அடிக்கணும். நமக்கு சைனாலாம் தூசு தான். இந்த அமெரிக்கா ட்ரம்ப்புக்கு நம்ம புத்திமதி வந்து நம்மளுடைய செய்கையால் தான் நம்ம கொடுக்க முடியும். அதை நாம் தமிழ்நாட்டிலேருந்து தூங்கி இப்போ இந்தியாவில் எவனும் பண்ண மாட்டான். தமிழ்நாட்டிலேருந்து இந்த வெளிநாட்டு பொருட்களை பகிஷ்கரிக்கணும், அதை வந்து நம்ம வாங்கக்கூடாது, நம்ம உள்நாட்டு பொருட்கள் தான் வாங்கணுன்ற ஒரு முடிவு எடுத்து தமிழ்நாட்டிலேருந்து அந்த மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணுவோம். நாம் ஒரு 1000 பேர் அதை பண்ணுவோம். 1000 லட்சமாக, லட்சம் கோடியாகும், கோடி 100 கோடி ஆகும், அவ்வளோதான். ஸோ அதுக்கான ஒரு மீட்டிங் வந்து பெரிய மீட்டிங் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். தட் வில் ஹேப்பன் சூன்.